السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 3 துஆவையும் ஓதுவோம். அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குவான். அல்லாஹ்வினுடைய நேரடி உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த 3 துஆக்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதத்தில் 2வது 10 இருந்து கொண்டிருக்கின்றோம். இது மக்ஃபிரத்தினுடைய 10, பாவ மன்னிப்பிற்குரிய 10. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய நபி அவர்கள் ஆமீன் என்று கூறினார்கள். யார் ரமலானை அடைந்தும் அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூற நபி அவர்கள் ஆமீன் என்று கூறினார்கள். நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தௌபா செய்து கொள்வோம். கண்ணியமான ரமலானினுடைய மாதம் இது மிகவும் வேகமாக நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. நாம் அதிகமாக நல்லமல்களில் ஈடுபடுவோம். அதிகமாக குர்ஆன் திலாவத்களை ஓதுவோம். குர்ஆனினுடைய மாதம், ஒரு எழுத்துக்கு பல நன்மைகளை அல்லாஹ் இந்த ரமலானினுடைய மாதத்திலே வழங்குகின்றான். ஆகவே நாம் அதிகமாக குர்ஆன்களை ஓதுவோம். அதே போன்று ஏராளமான துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதில் சில துஆக்களுக்கு சில சிறப்புகளை நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு துஆ, யார் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டான். எந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் ஓதினாலும் அல்லாஹ்வினுடைய உதவிகள் கிடைக்கும். என்ன துஆ? அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. 2வது துஆ, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ, அல்லாஹ்வினுடைய நேரடி உதவிகளை பெற்று தரக்கூடிய துஆ. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று வரக்கூடிய இந்த துஆ. 3வது துஆ, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. காலையில் ஓதினால் மாலையை அடைவதற்குள் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய அந்த துஆ. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்று வரக்கூடிய இந்த துஆ. இந்த 3 துஆக்களையும் ஓதுவோம்.